ஏற்றுவோம் ஏற்றுவோம் ஒற்றுமை சுடரினை ஏற்றுவோம் ஏற்றுவோம். யாராவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நியமிக்க கூடாது என்றால் அதுக்கு பேர் மனுநீதி, அது பேர் தான் என்ன கேட்டா சனாதனம். நாங்கள் அனைவருக்கும் பிரதித்துவம் கொடுக்கணும். ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றோம், பேலன்ஸ் பண்ணுங்கன்ற, அனைவருக்குமான வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றதுல சீர்மரபினர் இது வரைக்கும் வரவே இல்லைங்க. சீர்மரபினர் மிகப்பெரிய கம்யூனிட்டி, எம்பிசில மிகப்பெரிய கம்யூனிட்டி. சனாதன தீபத்தை கலவர தீபத்தை தமிழர்கள் புறக்கணிப்போம், பாதுகாப்போம் பாதுகாப்போம். அதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 2014க்கு பிறகு மூத்த நீதிபதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பல்வேறு சமூகங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏற்கனவே நிறைய இருக்கிற சமூகங்களுக்கு இனியும் வாய்ப்பு தரக்கூடாது. அரசியல் சட்டம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஏற்றுவோம் 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 அரசியல் சட்ட சுடரினை ஏற்றுவோம் ஏற்றுவோம் சமாதான சுடரினை ஏற்றுவோம் ஏற்றுவோம் சகோதரத்துவ சுடரினை ஏற்றுவோம் ஏற்றுவோம் நல்லிணக்க சுடரினை ஏற்றுவோம் ஒற்றுமை சுடரினை ஏற்றுவோம் புறக்கணிப்போம் ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் பாகுபாட்டை நியாயப்படுத்தும் சனாதன தீபத்தை கலவர தீபத்தை தமிழர்கள் புறக்கணிப்போம். சனாதன தீபத்தை கலவர தீபத்தை தமிழர்கள் புறக்கணிப்போம். பாதுகாப்போம் 3000 ஆண்டு மரபினை நல்லிணக்க மரபினை மதுரையின் மரபினை தமிழ்நாட்டின் மரபினை பாதுகாப்போம். சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 24 நீதிபதிகள் நியமனத்திற்கான பட்டியலை சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியம் அமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த பட்டியல் சமூக நீதி அடிப்படையில் இல்லை, சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அந்த பட்டியலில் இல்லை. 24 பேர் பட்டியலில் 15 பேர் வழக்கறிஞர்கள், 9 பேர் மாவட்ட நீதிபதிகள். அந்த 15 பேரில் பெரும்பான்மையாக RSS சார்பு சித்தாந்தம் கொண்டவர்களை பரிந்துரைத்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரையில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. எனவே அந்த பரிந்துரை பட்டியலை திரும்ப பெற்று அரசியல் சட்டம் வலியுறுத்துகிற எல்லோருக்கும் உரிய பங்களிப்பு என்ற அரசியல் சட்ட முறையை பயன்படுத்தி பல்வேறு சமூகங்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏற்கனவே நிறைய இருக்கிற சமூகங்களுக்கு இனியும் வாய்ப்பு தரக்கூடாது. அரசியல் சட்டம் அதைத்தான் வலியுறுத்துகிறது என்பதை விளக்கித்தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடக்கிறது. அடுத்து மாண்புமிகு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பேசுவார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போது 24 புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற
நியமிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றியதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. உயர்நீதிமன்றத்தின் மொத்தம் சாங்ஷன்டு ஸ்ட்ரெங்க்த்தும்பாங்க நிர்ணயிக்கப்பட்டது 75 பேர். அதில் 24 பேர் என்பது கிட்டத்தட்ட அநேகமாக 3இல் ஒரு பகுதி. 75இல் 24 என்பது. அதில் குறிப்பாக 75இல் 50 பேர் வழக்குரைஞர்களிலிருந்தும் 25 பேர் மாவட்ட நீதிபதிகளிலிருந்தும் நியமிப்பார்கள். எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நாங்கள் சுட்டி காட்டுவது வழக்குரைஞர்களிலிருந்து நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய சமூக நீதியை விரோதமாக இருப்பதை நாங்கள் சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். குறிப்பாக இப்போது அனுப்பியுள்ள அந்த 24 பெயர்கள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ அல்லது ஒரு கிறித்தவரோ இல்லை. இதைத்தான் அப்படின்னா இதை இந்த மாதிரி அனுப்புறதுல மாநில அரசுக்கு பங்கு கிடையாது, பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இதை உயர்நீதிமன்ற கொலேஜியம், உச்சநீதிமன்ற கொலேஜியம், அப்புறம் இங்கே பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இவர்கள் தான் இதையெல்லாம் தீர்மானிக்கிறார்கள். எனவே இப்போ அவர்கள் உறுதியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் 24 பேர் 50 பேர் இப்போ 75இல் 24 வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறாங்க. அதில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை தேர்வு செய்கிற குழு 3 பேர் கொண்ட கொலேஜியம். அந்த 3 பேர் கொண்ட கொலேஜியத்தில் கிறிஸ்தவரான நிஷா பானுவை இதற்காகவே கேரளாவுக்கு மாற்றுகிறார்கள். கிறிஸ்தவர் நிஷா பானு இன்றைக்கு மதுரையில் கூட அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது. அவங்க நிஷா பானு அவங்கள கேரளாவுக்கு அவங்க 3வது ஜட்ஜா அவங்க வந்த உடனே அவங்கள இந்த 24 பேரை பரிந்துரைக்கிறதுக்கு குறுக்காக இருப்பார்கள். அவங்க கண்டு இருந்தால் அவங்க நாடார் கிறிஸ்டியன். அதனால் கிறிஸ்தவ மதத்திற்கும் அல்லது இஸ்லாமியருக்கும் நிச்சயமாக அவர் ஒரு ரெப்ரசன்டேஷனை உறுதி செய்வார். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் 3 ஆண்டுகள் அவருக்கு பணி இருக்கு. 3 ஆண்டுகளில் 3லேருந்து 2க்கு போவார், 1 to 3ல். அதனால் அவரை இங்கேருந்து கேரளாவுக்கு மாற்றுறாங்க. கேரளாவில் அவர் 1 to 3ல் இல்லை, அதான் முக்கியம். அங்கே அவர் இந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இல்லை. அதனால் எதிர்காலத்தில் அவர் இங்கே இருந்திருந்தால் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக அது மற்றும் பெண்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்கள பரிந்துரைக்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. 2வது, இப்போ அனுப்புகிற ஒரு நீதிபதியை எந்த உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் சங் பரிவாருடைய ஒரு அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் என்பது மறைமுகமாக நேரடியாக எங்களால் நிரூபிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களாக இருக்கணும். அதுக்கு தான் முக்கியமாக எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஜான் சத்யன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது. அதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டு நியமிக்க சொன்னது. 2 முறை உச்சநீதிமன்றம் சொல்லியும் அவர் நியமிக்கப்படவில்லை. காரணம், அவர் ஜான் என்ற பெயர் தான். அது கூட இன்னும் கூட சொல்லலாம், நான் பல பேரை சொல்ல, சமீபத்தது ஜான் சத்யன். எனவே இந்த அவங்களுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அம்மையார் தான் யாரு, நிஷா பானு அம்மையார் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டலாம் என்று தீர்ப்பு சொன்னவர். அதுக்கு வீதி 2 பேர் வேற சொல்ல போது முதல்ல 2 பேர் அமர்வில் இவங்க இப்படி சொன்னாங்க, இன்னொருத்தர் மாற்றி சொன்னாங்க. அதில் 3வது ஆள்கிட்ட போச்சு, 3வது ஆள் அந்த மாதிரி சரின்ட்டாங்க, அது வேற. ஆனால் ஆடு கோழி வெட்டலாம் என்று திருப்பரங்குன்றத்தினுடைய தீர்ப்பு சொன்ன பின்னணியில் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். 2வது, அவர் கொலீஜியத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ அனுப்பிய அந்த லிஸ்ட்டை அவங்க உச்சநீதிமன்ற கொலேஜியம் திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்புறதுல என்ன பண்ணணும்னா, யாரை நாங்கள் கேட்குறது என்னன்னா, இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரையில்
உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே நான் குறிப்பாக நான் சொல்லுவது வழக்கறிஞராக இருந்தாவது. நான் சொன்ன 75 சாங்ஷன் போஸ்ட்ல 50 வழக்கறிஞர்கள் 25 50 பேர் ஆகிறதுல இதுவரையில் இந்த தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்கின்ற சீர்மரபினர் ஒருவர் கூட ஆகவில்லை. இதை யாருன்னா பாருங்க, இப்போ 75 ஆண்டு ஆகிவிட்டது, அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை. அதே மாதிரி ஆசாரிம்பாங்க, கார்பெண்டர் அல்லது பொற்கொள்ளர், இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் இதுவரையில் ஒருவர் கூட ஆகவில்லை. வண்ணார், நாவிதர் போன்றவர்கள் யாரும் ஆகவில்லை. கணக்கு பிள்ளை சமூகம் பாங்க, உங்களுக்கு தெரியும், வள்ளலார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், ராமலிங்க அடிகள் வள்ளலார், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆகவில்லை, இதுவரைக்கும் ஆகவே இல்லை. அப்போ இவர்கள் எல்லாம் ஆக வேண்டும். பிரமலை கல்லர் தான் நான் வந்து டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சொல்றேன் நான். ஆமா, செய்யணும்னு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை 45 வயதில் 46 வயதில் நியமனம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அப்பதான் உச்சநீதிமன்றம் போக முடியும், இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போக முடியாது. ஏன்னா இதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்து வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒருவரும் உச்சநீதிமன்றம் போகவில்லை. இன்றைக்கு மட்டும் இல்லை, 100 ஆண்டு ஆயிடுங்க. இப்போ வந்து 75 ஆண்டு ஆகுது. இன்னைக்கு நியமிச்சா கூட இன்னும் 5 ஆண்டு பொறுத்து தான் போகணும். அப்படின்னா 100 ஆண்டு வரையில் ஒரு வன்னியர் உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டார். இதுவரையில் முக்குலத்தோர் ஒருவர் தான் போயிருக்காங்க, ரத்தனவேல் பாண்டியன் ஒருவர் தான் போயிருக்காங்க. 75 ஆண்டுகளில் ஒருவர் தான் பட்டியல் நடத்தவில் போயிருக்காங்க. இதில் மாற்றம் வரணும். நான் சொல்ற மாதிரி யார் போகணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான கம்யூனிட்டியிலேருந்து போகலன்னு சொல்கிறோம். அன்புமணி ராமதாஸ் கேட்பாருன்னு பார்க்குறோம், கேட்க மாட்டேன்ற. அதை நாங்கள் கேட்குறோம். அவங்க மேஜராக இருக்கவங்க, வட தமிழ்நாட்டில் மேஜராக இருக்கவங்க. இந்த நேரத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நியமனம் கூடாது. யாரை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில், நான் வேற எங்கேயும் சொல்ல, தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக இருக்கிறதுல 7 பேர் பிராமணர்கள்லேருந்து இருக்காங்க. இப்போ எந்த கம்யூனிட்டி 7 பேர் கிடையாது. இப்போ வண்டியர்னு எடுத்துக்கிட்டா 2 பேர் இல்லை 3 பேர், இவங்க முக்குளத்தோர் எடுத்துக்கிட்டா 2 பேர் இல்லையா, 2 பேர் தான், சுரேஷ்குமார் அண்ட் விஜயகுமார். அதில் பட்டியல் இனத்தவர் 2 பேர், ஆனால் பிராமணர்கள் 7 பேர் இருக்காங்க. அதில் ஏன் இப்போ 2 பேர் பண்ணி இப்போ 24 பேர் 2 பேர் 9 பேர். நான் 2009 நீதிபதி ஆகும்போது 3 பேர் இருந்தவர்கள் 4 பேர், அதுக்கு மேலே போகாது. இப்போ 9 பேர் 10 பேர் என்கின்றது வந்து ஒவ்வொரு முறையும் போடுறது தான். எனக்கு அவங்க கூடாதுன்னு சொல்ல, மீண்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன், பிராமணர்களை நியமிக்கக்கூடாது என்பது மனுநீதி. யாராவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நியமிக்கக்கூடாது என்றால் அதுக்கு பேர் மனுநீதி. அது பேர் தான் என்ன கேட்டால் சனாதனம். நாங்கள் அனைவருக்கும் பிரதித்துவம் கொடுக்கணும், ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றோம். அப்போ ஏன்னா நான் சொல்கிறேன், டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சீர்மரபினருக்கு இல்லை, அவங்களுக்கு கொடுக்காம நீ இவங்களுக்கு இன்னும் 2 ஏன் கொடுக்குறேன்னு தான் கேட்குறோம். எனவே இதுதான் இந்த நேரத்தில் நிஷா பானு அவர்கள் மாற்றியது போல இப்போ இன்னொரு 2 தகவலை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி அதை முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் என்னென்னா 2 இப்போ இதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்தது, நான் 10 ஆண்டுகள் அல்ல, மத்திய பிரதேசத்தில் அதுல் ஸ்ரீதரன் என்கின்றவர், நீங்கள் அது வந்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி உஜ்ஜல் புயான் என்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதியே இதை கண்டித்து இதை பற்றி பேசியிருந்தார். என்னன்னா, இதுக்கு முன்னால் இருந்த தலைமை நீதிபதி கவாய் அவங்களுக்கான அமர்வு உஜ்ஜல் புயானை மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கருக்கு மாற்றியிருந்தது. அவர் மத்திய பிரதேசத்திலையும் கொலியத்தில் இருப்பார், 1 to 3 இருப்பார், சத்தீஸ்கர்லேயும் 1 to 3 இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அவரை அங்கே சத்தீஸ்கருக்கு இல்லை அலகாபாத்துக்கு மாற்ற சொன்னிச்சுன்றத அதை பதிவு செய்திருந்தது கவாயுடைய கொலிஜியம். அதை வெளிப்படையாக வெளியிட்டார்கள். அதை புயான் அவர்கள், உஜ்ஜல் புயான் அவர்கள் தப்பு கண்டித்து அவர் பேசியிருந்தார். 3 நாள் முன்னாடி தலைப்புச் செய்தியாக ஆங்கில பத்திரிகையில் நான் பார்த்தேன், தலைப்புச் செய்தியாக இது வந்திருந்தது. அப்போ ஏன் அந்த அதுல் ஸ்ரீதரனை வந்து அவங்க மாற்றுறாங்கன்னா, நிஷா பானு திருப்பரங்குன்றத்தில் சொன்ன மாதிரியே அவர் வந்து அவங்க 2 வழக்குகளில் தீர்ப்பு சொல்கிறாரு. ஒன்று விஜய் ஷா அப்படின்றவர் அங்கே மந்திரி, அவர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு,
அதை பண்ணவங்க அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைமை தாங்கியவர் இஸ்லாமிய அந்த கமாண்டர் குரேஷி. அவங்கள என்ன சொன்னாருன்னா, அந்த டெரரிஸ்ட் இருக்காங்களே அவங்களுடைய சகோதரரையே இவர்கள் கொன்றார். சகோதரின்றார். இவங்க போய் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி அவங்க யாரை வீழ்த்தறாங்களோ அவர்கள் இந்த அம்மாவுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க இஸ்லாமியர், செத்து போற ஒரு இஸ்லாமியரை அவர்கள் அப்படி சொன்னதை இவர் நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. தப்புன்ட்டு எடுக்கல. இப்போ உச்சநீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு, எடுப்பாங்களான்னு தெரியாது. 2, அங்கே பாண்டே என்கின்ற ஒரு நபர், ஒரு பிரச்சனை ஒரு கிராமத்திலே, அங்கே ஒரு பின்தங்கிய சமூகத்தின் அவருக்கும் பிரச்சனை வந்த போது, அந்த பாண்டே என்ற பேரே தெரியும் உங்களுக்கு, ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால், அவர் காலை கழுவி தண்ணியை குடிக்கணும். அது சம்பந்தமாக அவர் இது அவருடைய கவனத்துக்கு வந்த போது அவர் தானாகவே சூமோட்டோ என்பார்கள் எடுத்து அதெல்லாம் அவர் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறார். 15/10/2025. இந்த பின்னணியில் தான் அதுல் ஸ்ரீதரன் மாற்றம் செய்யப்படுகிறார். அவர் இப்போ அலகாபாத்தில் போனால் கொலியத்தில் இருக்க மாட்டார். அவங்க நோக்கம் கொலியத்திலிருந்து அவங்கள அப்புறப்படுத்தணும். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். யஷ்வந்த் வர்மான்றவர் அலகாபாத்தில் இருக்கார். அவர் அலகாபாத்தில் 7வது 10வதுலேயும் இருக்கார். அவர் டெல்லியில் போடுறாங்க. டெல்லியில் அவர் கொலியத்துக்கு வராரு. அவர் வீட்டில் தான் சாக்கு பையில் கட்டாக பணம் எரிஞ்சுது. அவர் பேரில் இப்போ இம்பீச்மெண்ட் நடவடிக்கை இருக்கு. அவரை அலகாபாத்திலேருந்து டெல்லிக்கு மாற்றியது எப்படி, டெல்லிக்கு மாற்றி அவர் கொலியத்துக்கு வந்தது எப்படி அப்படின்றத. எனவே நாம் என்ன சொல்கிறோம்னா, இதன் மூலமாக இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மாற்றலில் இவர்கள் உயர்நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு, இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தங்கள் கைவசம் ஆக்கி கொண்டதாக நாங்கள் இப்போ குற்றம் சாட்டுகிறோம். அதை இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் விழிப்புடன் இல்லைன்னா கஷ்டம். ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய கவர்னர், எலெக்ஷன் கமிஷன், இடி, சிபிஐ, அப்புறம் என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு அமைப்பு, ரிசர்வ் பேங்க், இன்கம் டேக்ஸ், யூபிஎஸ்சி. ஏன் யூபிஎஸ்சின்னு கேட்குறீங்களா? யூபிஎஸ்சி எல்லாத்தையும் நம்ம ஊர் டிஜிபியை பேனல் அனுப்புறது யூபிஎஸ்சி. நம்ம ஊர் டிஜிபியை யூபிஎஸ்சி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ராஜா பேரில் சொன்னவர்கள் இப்போ அறிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சமீபத்தில் அதில் சேர்ந்திருக்கிறது சென்சார் போர்டு. ஜனநாயகனுக்கு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் அந்த படம் வரல. அதை எல்லாரும் ராகுல் காந்தியிலிருந்து நமது முதல்வர் வரை சொன்னார்கள். இப்போது சென்சார் போர்டையும் கைப்பற்றி விட்டார்கள்னு. உயர்நீதித்துறையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்களோ அப்படி என்பத சந்தேகம் நாங்கள் இப்போது கிளப்புகிறோம். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நிஷா பானுடைய மாற்றம், அதுல் ஸ்ரீதரனுடைய மாற்றம், அதுக்கப்புறம் இதே மாதிரி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவாருக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் அது சங் பரிவாருடைய ஆதரவு பெற்றவர்கள் தான் வர வேண்டும் என்கின்ற போக்கிலே நியமனங்கள் நடைபெறுவதாக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பொதுவாக நம்புகிறார்கள். அதை நாங்கள் இங்கே பிரதிபலிக்கிறோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உதவி செய்யும். இங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சார், அதை கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாம தான் என்னன்னா அதை வழக்கம் போட முடியாது. நீதியை ஒரு சாதாரண கம்பெனியில் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. இங்கேருந்து மதுரையிலேருந்து அவரை திண்டுக்கல்ல போடுறாங்கன்னா அவரை சேலஞ்சு பண்ணலாம். உயர்நீதிமன்ற நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை சேலஞ்சு பண்ண முடியாது. அப்போது அவங்க அவங்க நாங்கள் எதுக்காக நான் சொல்கிறோன்னா, அது 2 நிகழ்ச்சி சொல்கிறோம். ஒன்று, அவங்க கொலிஜியத்தில் வராங்க. கொலிஜியம் என்பது ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய, நியமிக்கக்கூடியதுக்கான வேலை செய்யறதுக்கான இது. அதிலிருந்து அவங்கள அப்புறப்படுத்தி அவங்க இனிமேல் அவங்க இந்த 3 வருஷத்தில் கேரளாவில் கல்வியத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க சிறுபான்மையினர். 2, இப்போ சமீபத்தில் இங்கே திருப்பரங்குன்ற வழக்கில் ஆடு கோழி வெட்டலாம் என்ற தீர்ப்பை சொன்னவர்கள், அது
சங் பரிவாருக்கு உகந்த ஓப்பான தீர்ப்பு இல்லை. இதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்றோம். ஆமாம், அதான் அதுல் ஸ்ரீதரன் அதானே சொல்றோம். இது மாதிரி பல சொல்லார்கள். நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்கோம். உஜ்ஜல் புயானே சொல்லியிருக்காரு. உஜ்ஜல் புயானே சொல்கிறார். இப்படி தலையிட்டு இருக்கிட்டு அதிலே அவரே சொல்றாரு. கவாயே சொல்கிறார், ஒன்றிய அரசு கேட்பதற்கு இணங்கன்ட்டு. இந்த வழக்கம் நிஷாபானுக்கு அப்படி போடல. அது மறைமுகமாக இருக்கும். இப்போ நேரடியாகவே இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர் இருக்குங்க. இப்போ இங்கே அதுக்குள்ளே நான் போனோம்னா இப்போ நான் என்னால் ஒரு 20 டிரான்ஸ்ஃபரை சொல்ல முடியும் உங்களால். எனக்கு அவசர கால நிலையை விட மோசமான நிலையில் இருக்குது. அதை நாங்கள் 24 பேரோட நிறுத்திக்கிறோம். நீ கேட்டால் பதில் சொல்கிறோம். 15 பேர் பட்டியல், ஒரு பரிந்துரை பட்டியல் சமூக வலைதளங்களை வந்து 24 சார். 15 இல்லை சார், 15 பேர் வந்து வழக்கறிஞர்கள், 9 பேர் மாவட்ட நீதிபதிகள். அந்த மாவட்ட நீதிபதிகளில் கூட அதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 2014க்கு பிறகு மூத்த நீதிபதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மாவட்ட நீதிபதியாக இருந்தால் கூட ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். இந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒருத்தர் பஷீர் அகமது என்ற ஒருத்தர் தான் வந்திருக்கார். பலர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஜின்னா பேர் போல ஜின்னா ரொம்ப ஆசைப்பட்டார். உண்மைதான். ஆனால் ஜின்னா பெயர் போகவில்லை. ஆனால் அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற முறையில் அவரை அவரை பரிந்துரைத்திருக்கணும்ன்றது தான் என் கருத்து கூட. அவர் அதான் என்னுடைய எங்க நாங்கள் கேட்கறது தான். ஜின்னாவை ஏன் அனுப்பணும் தான் கேட்குறேங்க. இல்லை, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அது எக்ஸாக்டா எங்களுக்கு இப்போ என்னன்னா வெளிப்படைத்தன்மை கிடையாதுங்க. ஏன்னா எதுலையுமே ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க சார். 2 பிராமணர் இருக்கலாமா தான் சார். இப்போ எத்தனை பேர் இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஜட்ஜ் இருக்காங்க? இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஜட்ஜ் நான் நினைக்கிறேன் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்தில். சரி 3 வச்சுங்க. அவங்க 7 இருக்காங்களே, அதில் 2 இதில் 1 ஏன்னு தான் கேட்குறேன். நான் கேட்குறது தான் சார். ஷெட்யூல் காஸ்ட்டில் 2 பேர், இல்லை 3 பேர். வன்னியரில் 2 பேர், 3 பேர். இதில் வந்து முக்குளத்தூரில் 2 பேர் தான் உறுதியாக சொல்ல முடியும். அதில் அப்படி இருக்கும்போது இவங்க 7 பேருக்கு அவங்கள ஏன் 2 பேர் போடுறீங்கன்னு தான் சொல்கிறேன். வேண்டான்னு சொல்லவே இல்லைங்க. நிச்சயமாக ஒரு பேலன்ஸ் பண்ண சொல்கிறோம். வேற ஒன்றுமே இல்லை. பேலன்ஸ் பண்ணுங்கன்ற அனைவருக்குமான வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றதுல சீர்மரபினர் இது வரைக்கும் வரவே இல்லைங்க. சீர்மரபினர் மிகப்பெரிய கம்யூனிட்டி. எம்பிசியில் மிகப்பெரிய கம்யூனிட்டி. அவங்க வரல. ஆசாரி பெரிய அளவு கம்யூனிட்டி இல்லை, ஆனால் ஓரளவு கம்யூனிட்டி. ஆசாரி, கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க, தங்கத்தில் வேலை செய்கிறவங்க, கிராமத்தில் இந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருப்பாங்க. ஏற்கலப்பை செய்பவர்கள், தேர் செய்பவர்கள் எல்லாம் அவங்க செஞ்சவங்க. அவங்கெல்லாம் கதவு செய்கிறவங்க, இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த கம்யூனிட்டிலேருந்து வரல. எனவே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அவங்களுக்குலாம் கொடுக்கப்படாதவங்களுக்கு கொடுக்காம ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கொடுத்தால ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறோம். இப்படி ஒரு குரல் கொடுத்தால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறோம்.